ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அட்மாஸ் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த பொங்கலுக்கு ஊருக்கு போய் விலாக் எடுக்கலாம்னு நினச்சோம். ஆனால் சம் ரீசன் எங்களால் போக முடியல. ஸோ வீட்டிலே கொண்டாட்டோம். ஆனால் கண்டிப்பாக நாங்கள் கும்பிட்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேபி நிறைய பேருக்கு சிங்க் ஆகலாம். அதான் ஒருத்தர் வீட்டில் ஒரு மாதிரி கொஞ்சம் வழக்கங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பொங்கல்னாலே நம்ம முன்னோர்களுக்கு கும்பிட்றது தான் கைஸ். வீட்டில் அப்படி தான் சொல்லிக்கிறாங்க. மேபி வேறு யாருந்தா அது எனக்கு தெரியாது. அப்புறம் எப்பவும் போல் பெரிய ஒரு வாழை இதில் எடுத்துகிட்டு வந்த உடனே வடையை பார்த்தோன்னா நம்மளை டெம்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு சாமிக்கு வச்சு தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க. நம்மளால் சும்மா இருக்கும் போல ஒன்றும் இல்லை பக்குன்னு சாப்பிட்டேன். பொண்ணை இலையை பார்த்தோன்னே என்னப்பா 5 வாட்டி படிச்சிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. தாத்தா கூட பிறந்தவங்க 5 பேர், அதனால் 5 படையல் வைக்கிறோம். அப்புறமா நம்ம சாமி கும்பிடும்போது பாட்டுங்கெல்லாம் போடுவோம். உங்களுக்காக 2-3 கிளிப்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன், அவ்வளோதான். எஸ்கேஸ் ஃபைனலாக பொங்கல் வச்சு எல்லோரும் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். முன்னோர்களுக்கு எல்லோரும் வணங்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறமா படையல்லேருந்து நம்ம முன்னோர்களுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருவோம், சாமிக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருவோம். அப்புறமா அதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எல்லாேருக்கும் பிரசாதம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கையில் வைப்பாங்க. உண்மையாக சொல்கிறேங்க, இப்படி சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம எல்லோரும் படையல் மாதிரி சாப்பிட்ருப்போம், அதே மாதிரி தான் இதுவும். முக்கியமாக வடை தான் காய்ஸ், எனக்கு சிக்கன் மாதிரி இருந்துச்சு. சாப்பிட நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி நிறைய பேர் வீட்டில் இப்படியும் பண்ணலாம், எனக்கு தெரில. ஆனால் எங்கள் வீட்டில் அப்பத்துலேருந்து இப்படி தான் பண்ணுறோம். அப்புறம் என்ன காய்ஸ், நம்ம கோட்டை நம்ம வாங்கி வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நல்லா இருந்துச்சு எனக்கு சாப்பிடும்போது. அப்புறமா எல்லாம் ஃபேமிலியாக உட்காந்து சூப்பராக சாப்பிட்டுன்னு நல்லா டைம் பாஸ் பண்ணி இருந்தோம்.